பிரியமான தேவஜனமே, இந்த நாளுக்கான சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்கள் நாம மகிமை, கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். ஜனங்கள் எப்படி சொன்னாங்களா? அங்க இருக்கிற எலியா காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சொன்னாங்களா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தப்படி இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த நாளில் ஒவ்வொருவரும் அப்பா காணும்படி நீங்களே தெய்வம் என்று, நீரே தெய்வம் என்று அறியற்ற சுவாமி இயேசுவின் மாறாத நாமத்தினால தியாலபரியா ஷபோ தியாகரதுலா பராகரதியா பஷாம்பா தியாதலதுலா ஷேலுவே இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இது எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இடத்துல 3 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் மழையை அடைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. எலியாவின் ஜெபத்தின் நிமித்தம் அடைச்சு வச்சுட்டு இருந்தாரு. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? பாகால் என்ற ஒரு கடவுளை கும்பிடுறாங்க. மழையை உருவாக்குகிற தெய்வம். அது எப்படின்னாக்கா, அது ரொம்ப ஒரு மாதிரி ரேஷான ஒரு தெய்வம். அதை தான் ரொம்ப பின்பற்றி இருந்தாங்க. அது சொன்னா செய்வோம், அது பெரிய வல்லமை உள்ளதுன்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இது என்ன, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, கர்த்தர் அறிஞ்ச ஜனங்களை என்ன பண்ணாங்க? அந்த தெய்வத்தை நம்பிட்டு இருந்தாங்க. கர்த்தரை நம்புறாங்க, அந்த தெய்வத்தை நம்புறாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்க, இந்த பாகாலையும் நம்புறாங்க. அப்போ எலியா தீர்க்கதரிசில ஆண்டவர் நீ சொல்ற, நீ போங்க, ஆகாப் முன்னாடி உன்னை காட்டு, நான் நீங்க ஒன்று வச்சு செய்ய போற ஒரு காரியத்தை. ஆமென். ஹல்லேலூயா. இது முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, எலியா பயந்து ஓடிட்டு இருந்தார். அவங்க உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ நாட்கள் ஆன பிறகு கர்த்தருடைய சித்தம் எலியா கொண்டு பேசினார். எலியாவே, நீ ஆகாப்ப போய் உன்னை காட்டு. ஆகாப்பு ராஜா கிட்ட போய் அவர் போய் எதுக்கு போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்றான், அப்படி நான் வந்துக்கிறேன்னு போய் உங்க எஜமானி கிட்ட சொல்லிடுவேன். அப்போ இவன் போய் சொல்லிடுறான், இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி எலியா வராரு, இவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டாரு, தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளை கூப்பிடுறாரு. இங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி எல்லாரும் கொண்டு போட்டாங்க, எலியா மாற்றம் தான் மீதி ஆகிறாரு. ஆமென். ஒருத்தர் மாற்றாங்கிறாரு, அவங்க 450 தீர்க்கதரிசிக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், மழை வரத்துக்கு நீங்க வேண்டுறீங்க, ஓகே, நீங்க பாகால நம்பிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். ஒருவேளை ஒரு பலிப்படத்தை கட்டி ஒரு காலையை நம்ம பலி செலுத்தலாம். அக்னிலால அந்த பலியை சுத்தி இருக்கிறது தான் உண்மையான தெய்வம். நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை கர்த்தர் தெய்வமா இருந்தா, இயேசு தெய்வமா இருந்தா, ஒரு அக்னி இறங்கி அந்த பலியை எரிக்கிட்டோம். ஒருவேளை இல்ல பாகால் தெய்வமா இருந்தா அது எரிக்கிட்டோம். நீங்க உங்க பாகாலுடைய நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடுங்க. நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் கூப்பிடுறேன். எந்த தெய்வம் அக்னிலால பதில் தரதோ அதுதான் தெய்வம். அதுக்கப்புறம் அதே பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்புறமா ஒரு காலையை தெரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஒரு காலையை கொடுத்தா, நீங்க 450 பேர் இருக்கிறீங்கப்பா, நீங்க முன்னாடி இதை செஞ்சுக்கோங்க, உங்க காலத்தை நீங்க செஞ்சு பலி செலுத்துங்கன்ற. அப்புறம் நான் செய்வேன். இவங்களும் வாங்குறாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடுறாங்க, பாடுறாங்க, தன்னை கீரிக்கிறாங்க, ரத்தம் வர மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனால் ஒரு பதிலும் வரல, ஒரு அக்னியும் வரல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்தி பலி செலுத்து வேலை ஆன பிறகு சாயங்காலம் ஆகிறப்போ எலியா வராரு. எலியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. என்ன ஜெபம்னா, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டவர்களும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி சர்வாக சகல பலிகளையும் மிருகங்களையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபம் தான். அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 450 பேர் தன்னை கத்தியெல்லாம் கீறிக்கிறாங்க, என்னென்னமோ பாட்டு பாடுறாங்க, எந்த பண்ணாலும் மோளம் அடிக்கிறாங்க, எந்த பண்ணாலும் பதில் வரல. இதனால இதை பார்க்குற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று ஒருவேளை நீங்க ஒரு காரியம் வச்சுக்கோங்க. எலியா போல சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே நீ தெய்வமானா, வானத்தை பூமி உண்டாக்குன தேவன் நீர் மாத்திரம் தான் சொல்றாங்களே. ஒருவேளை நீங்க தெய்வம் தான், நீங்க ஒரு காரியத்தை வைங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனை நாமத்தை பின்பற்றீங்களா நான் தெரியல. இன்னைக்கு ஒரு நாள், இந்த நாளை நீங்க ஒரு நாளா வச்சுக்கோங்க, இது ஒரு கர்த்தருடைய நாளா வச்சுக்கோங்க. இந்த நாளில எலியா போல தேவன் ஆவியானவர்கிட்ட பேசணும். ஒரு காரியத்தை வைங்க, ஒரு பொறுமையை வைங்க. இயேசுவே நீ தெய்வமானா அப்படி நாமத்தை நாங்க பின்பற்றுறோம், இந்த காரியத்தை நீங்க எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அந்த கடவுளை கூப்பிட்டு ஒரு நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பதில் தராரோ அந்த தெய்வத்தை நீங்க பின்பற்றுங்க. அல்லேலூயா. அந்த தெய்வம் தான் இயேசுவை தவிர வேற யாரும் கிடையாது. பதில் தரது இயேசு மட்டும்தான். பேசுகிற தேவன், கேட்கிற தேவன், காண்கிற தேவன். அல்லேலூயா. தி பாஷரா ரியாக்கரா துலாபா ரபோஷே பி ரோபா யாஷாலா உலா கராபா தியாந்தோலோ பே ரபா குராபா ஷாடாரி குராபாலாஷே. இதனால நீங்க ஒரு விண்ணப்பத்தை எடுங்க. கர்த்தர் நல்லவர் என்று நீங்க யோசித்து பாருங்க. நானே தேவன் என்று நீங்கள் அறியும்படி
வாசித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. இல்லைங்களே, இந்த நாளில் உணர்வடைங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அவரை எல்லாமே மிஞ்சின நாமம் ரட்சிப்புக்கு கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. மக்களே, இந்த நாளில் மகனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனே, ஓ விசுவாசிக்கிறவர்களே, நீங்க விசுவாசிங்க. கர்த்தரே இயேசுவே எங்கள் தெய்வம் என்று சொல்லுங்க. நீங்க சொல்லி பாருங்க. நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக்கு வந்திருக்கீங்களோ, வேதனையோட இருக்கிறீங்களோ, வலியில இருக்கிறீங்களோ, பலவீனத்தில் இருக்கிறீங்களோ, ஒருவேளை புண்ணி நடக்கிறீங்களோ, ஒருவேளை ஜோசியத்தையோ இல்ல மருத்துவரையோ இல்ல வேற எந்த காரியங்கள் விக்கிரங்களை நீங்க வணங்கி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கர்த்தரை காட்டில எந்த காரியத்தை நீங்க மேன்மைப்படுத்துங்களோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை, அதெல்லாம் ஒரு பாகாலுக்கு சமம். ஆமென், ஹல்லேலூயா. ஏபோஷாதா ருபாகாபோ தபோஷரதுலா திருவே இயேசுவின் நாமத்தினால பார்க்கிற ஒவ்வொரு கண்களும் இயேசுவே தேவன் என்று அறிவித்தபடி, நீ தேவன் என்று எங்க அறிவித்த சுவாமி, நீ ஹாலவராஷி, நீர் என் அப்பா என்று எங்க அறிவித்த சுவாமி, நான் உடைய பிள்ளை என்று எங்க அறிவித்த சுவாமி. இயேசுவின் நாமத்தால ஹாலவரியா ஷக்கரா துலாபால் என்று இயேசுவின் நாமத்தினால நீங்க எந்த காரியத்தை விண்ணப்ப வைக்கிறாங்க அதெல்லாம் இயேசுவின் நாமத்தை அப்படியே ஆகட்டும் சுவாமி, அப்படியே ஆக கடவுளாக இயேசுவின் நாமத்தினால ஆமென் என்று நீ பதில் தருகிறார். தி ஷாலவரியா கரதுலா ஷிலிவே இயேசுவின் மாறாத நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென்.